கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. முதல்வர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது அமைச்சரவைக் கூட்டம். தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் பெறுவது உள்ளிட்ட விவகாரங்களில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் உத்தரவு. முதல்வர் விஜய் கோட் போடுவது பிரச்சனை அல்ல, கோட்டை விடுவதுதான் பிரச்சனை. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் முடிவுகள் முழுமையாக வருவதற்கு முன்பாகவே துரோகம் செய்துவிட்டு சென்ற கட்சி காங்கிரஸ். நன்றி கெட்ட கூட்டத்தை திமுக என்றைக்கும் மறக்காது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். களத்தில் யார் உண்மையான எதிரி என்று தெரியாமல் இல்லாத எதிரியுடன் சண்டையிட்டுக் கொள்ளும். மக்கள் மீது ஓவர் கான்பிடன்ஸ் ஆக இருந்துவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. கள ஆய்வின் போது பல்வேறு புகார்களை திமுகவினர் தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் நிர்வாகிகளிடம் கேட்டறியும் ஸ்டாலின். டெல்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்த திமுக. காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என அறிவிப்பு. காங்கிரசின் துரோகத்தால் தொண்டர்கள் மனக்காயத்தில் இருப்பதாக திமுக தலைமை கருத்து. பிற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்போம் என்றும் விளக்கம். காங்கிரஸ் இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை. பாஜகவுக்கு எதிராக மதச்சார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைக்கும் முக்கிய சக்தி காங்கிரஸ் தான் என்றும் அக்கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் கருத்து. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டி. மாநிலங்களவை தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல். பொதுப்பணித்துறையில் இனி லஞ்சம், கமிஷன் இருக்காது. தரத்திலும் குறை இருக்கக்கூடாது. ஒப்பந்ததாரர்கள் உடனான கூட்டத்தில் அமைச்சர் ஆதவர்ஜனா பேச்சு. 4 லோடு வேணும்னா நீங்க கவர்மெண்டே காசை கொடுத்துட்டு நீங்க கவர்மெண்டே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துட்டா இந்த நடுவில் இருக்கக்கூடிய லஞ்சங்கள், ஊழல்கள்லாம் நீங்க யாருக்கும் கொடுக்க வேணாம்.
சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் மாயம். டெண்டர் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் மாயமானதால் அதிர்ச்சி. தாவேகா ஆட்சிக்கு வந்த வேகத்தில் மிக முக்கிய ஹார்ட் டிஸ்குகள் மாயம். மாயமான ஹார்ட் டிஸ்குகளில் நிலக்கரி கொள்முதல், டெண்டர் விவரம் அடங்கிய ஆவணங்கள் இருந்ததாக தகவல். மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. 5 ஆண்டுகளுக்கு முன்பே கேமராக்கள் அகற்றப்பட்டதாக தகவல். மொத்தம் 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். ஒருவர் பெங்களூருவில் கைது செய்யப்பட்டதாகவும் அளிக்கப்பட்ட தரவுகளை மீட்க முடியும் என்றும் பேட்டி. இன்னைக்கு பெங்களூர்ல போய் ஒரு சில பேரை கைது செஞ்சிருக்காங்க. பெங்களூர்ல தான் அந்த ஹார்ட் டிஸ்க் கொண்டு போகப்பட்டுள்ளது. ஸோ அங்க போய் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவில்லை. யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. எல்லா விசாரணை முடியட்டும். யார் யாரையும் காப்பாற்றிருக்கிறாங்கல்ல, கண்டிப்பா யாரு குற்றம் செஞ்சதெல்லாம் தண்டனை கிடைக்கப்படும். இதுல யார் எதையும் மறைக்க முடியாது. எல்லா டேட்டாவும் கண்டிப்பா மாற்று ஒரு இடத்துல ஹார்ட் காப்பியா இருக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்பார்மர் 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளது. நிலக்கரி கொள்முதலில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி இருக்கப்ப தானே இந்த டெண்டர் விடப்பட்டுச்சு. டிரான்ஸ்பார்மர் டெண்டர் 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்பார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால சிபிஐ போச்சு. ஸோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. ஸோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என்பது மின்வெட்டு பிரச்சினையை திசை திருப்பும் முயற்சி என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. தங்கள் குறையை மறைக்க பழி போடுவதாகவும் விமர்சனம். ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு. ஹார்ட் டிஸ்க் காணாம போனா யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷன்ல காணாம போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. துறையை பற்றி அமைச்சர்கள் புரிந்து கொள்ளவில்லை என செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. மின்துறையில் கருப்பு ஆடுகள் இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேசிய நிலையில் விமர்சனம். சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அன்னைக்கு சொல்லும் போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்க அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. மின்துறை தலைமை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போன விவகாரம். சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளிவர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி வலியுறுத்தல். மின்வாரியத்தில் நடந்த ஊழல் ஆதாரங்களை அளிக்க சதியா என அன்புமணி கேள்வி. 18 ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு குறித்து விசாரணை நடத்தவும் வலியுறுத்தல். புதிய கட்சி தொடங்குகிறாரா அண்ணாமலை? இன்று நண்பகல் 12 மணிக்கு மனம் திறந்து உரையாட இருப்பதாக அறிவிப்பு. நல்ல நேரம் குறித்து கொடுக்கும் ஜோதிடருக்கே அவருடைய நல்ல நேரத்தை கணிக்க முடியவில்லை. ரத்தன் பண்டிட் ராஜினாமாவை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசிய மார்க்சிஸ்ட் மாநில செயலர் சண்முகம். இப்போ ஒரு ஜோசியக்காரருக்கு நிலைமை என்ன ஏற்படுத்துன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல் நாள் பணி அமர்த்தினாங்க, மறுநாள் டிஸ்மிஸ் ஆகுது. ஆனா ஜோசியக்காரர் அவருடைய நேரத்தை பத்தி நல்ல நேரத்தை பத்தி அவருக்கு தெரியாம போச்சு. முதல்வர் விஜயுடன் மதிமுக எம்பி துரை வைகோ நேரில் சந்திப்பு. திருச்சி தொகுதி வளர்ச்சி, விவசாய நலன் தொடர்பான கோரிக்கை மனுவை வழங்கினார்.
மூப்பனார் வைகோ விஜயகாந்தால் கொண்டுவர முடியாத மாற்றத்தை விஜய் கொண்டு வந்துள்ளார். கொள்கை ஈர்ப்பால் தாவேகாவுக்கு செல்வோரை தவறு சொல்ல முடியாது என்றும் துரை வைகோ பேட்டி. ஐயா மூப்பனார் கொண்டு வர முடியாத ஒரு மாற்றத்தை, தலைவர் வைகோ கொண்டு வர முடியாத ஒரு மாற்றத்தை, அண்ணன் புரட்சி கலைஞர் காலம் சென்று ஐயா அண்ணன் விஜயகாந்த் கொண்டு வர முடியாத ஒரு மாற்றத்தை இன்னைக்கு சகோதரர் விஜய் கொண்டு வந்திருக்கிறார். திமுக கூட்டணியில் தனி சின்னம் குறித்து எழும் விவாதங்களை குறை சொல்ல முடியாது. கட்சி அங்கீகாரத்தை தக்கவைக்க இனி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் ஜவாஹிருல்லா பேட்டி. சென்னையில் திமுக மேயர் தாவேகா எம்எல்ஏ இடையே முரண்பாடு. அரசு பள்ளி நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி இடையே பிணக்கு. பள்ளி நிகழ்ச்சியில் மேயர் பிரியா அவமரியாதை செய்யும் வகையில் நடந்து கொண்டதாக தாவேகா எம்எல்ஏ பல்லவி குற்றச்சாட்டு. குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு மெழுகுவர்த்தியை தன்னிடம் கொடுக்கவில்லை என்றும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. என்ன அவாய்ட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே அவங்களோட ஆட்டிடியூட்லாம் இருந்தது. அவங்க ஃபஸ்ட்டு கேண்டில் ஏற்றிட்டு நான் வாங்க போனேன், அவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என் கையை தட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் இருந்த அவங்க லேடிக்கிட்ட கொடுத்தாங்க. தாவேகா எம்எல்ஏ பல்லவியை அவமதிக்கவில்லை என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம். வேண்டுமென்றே பிரச்சனை செய்ய நினைப்பவர்களை என்ன சொல்ல முடியும் என்றும் கேள்வி. அவங்க சொல்றப்பல புறக்கணிக்கிறதா இருந்தா 8:30க்கு நாங்க எல்லாருமே அங்க போயிருந்தோமே, நாங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே. புறக்கணிக்கலையே, எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். யாரும் ஒரு வார்த்தை அவங்களை எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல, அவங்களா வெளியில போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டு இஷ்யூ பண்றவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மேகதாது விவகாரத்தில் அரசியல் செய்வார்கள். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் குற்றச்சாட்டு. They are opposing last 30-40 years. 40-50 years they are opposing. And the matter lies with the central government. They will, irrespective of party, Tamil Nadu, they will definitely do their politics. Already they went to the Supreme Court. We will do our job, let them do their job. மாநில உறவை கெடுக்க முயற்சிக்கிறார் டி.கே. சிவகுமார். மேகதாது அணை விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. இது அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் திரும்ப திரும்ப பேசிட்டு வராரு. அவர் வேண்டுமென்றே 2 மாநிலங்களுக்கும் பிரச்சனை செய்து பிரச்சனை ஏற்படுத்தி ஒரு சுமூகமான ஒரு பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்து அதன் மூலமா அரசியல் செய்ய நினைக்கிறார். அவர் அதை விட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி செய்யலாம். 7 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. ரயில்வே ஐஜியாக அபிஷேக் தீட்சித், மதுரை மாநகர காவல் ஆணையராக கபில்குமார் சரத்கர் நியமனம். தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. 37 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான கணக்கில் வராத பணம் பறிமுதல். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் புதிய செயலராக பொறுப்பேற்றார் சாந்தி. தமிழக சட்டமன்றத்தின் முதல் பெண் செயலர் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரத்தை பெற்றார். திருச்சியில் போதை மருந்து கொடுத்து சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் என புகார். போக்சோ சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து விசாரணை.
சட்டம் ஒழுங்கை காப்பதில் ஒரு நொடியும் தாமதிக்க கூடாது. முதல்வர் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கை காப்பதில் ஒரு நொடியும் தாமதங்கள் கூடாது. காவல்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும், உளவுத்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும், ஊர்காவல் படைகளை நாம் துரிதப்படுத்த வேண்டும். வன்கொடுமைகளுக்கு எதிராக, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக, பெண் சீண்டலுக்கு எதிராக தமிழ் கூறும் நல்லுலகமே ஒன்று திரண்டு இந்த அநீதிகளுக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறுமிகளின் பாதுகாப்பை கை கழுவிவிட்டு கேமராவை கண்டதும் சிங்கம் போல முழங்குவதால் பயனில்லை. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். பாஜக பெண் நிர்வாகி புகாரின் பேரில் அக்கட்சியின் முன்னாள் நிர்வாகியான திருச்சி சூர்யா கைது. யூடியூபர் முக்தாரை தேடும் சைபர் தடுப்பு காவல்துறை. இருமொழிக் கொள்கையில் இருந்து எப்போதும் தாவேக அரசு மாறாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. நிதியை நிறுத்தி வைத்தால் டெல்லி சென்று பேசுவோம் என்று PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான கேள்விக்கு பதில். மத்திய அரசின் VBG ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு குறைப்பு. தமிழ்நாட்டுக்கு 3,923 கோடி ரூபாய் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு. ஊரக வேலை திட்டத்தில் வட மாநிலங்களுக்கு சாதகம். உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு. இரண்டு நாட்களுக்கு பிறகு தங்கம் விலை சற்று குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1,15,840 ரூபாய்க்கு விற்பனை. ஆறு நாட்களுக்கு பின்னர் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் சந்திப்பு. பெட்ரோல் இறக்குமதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு ஒத்திவைப்பால் மத்திய பிரதேசத்தில் ஆகான்ஷா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். மோடி அரசால் 12 ஆண்டுகளாக கல்வி முறை சீரழிக்கப்பட்டதன் விளைவை நாடு கண்டுகொண்டிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். குவைத் விமான நிலையத்தில் நடந்த தாக்குதலுக்கு தாங்கள் காரணமல்ல என ஈரான் புரட்சிப்படை மறுப்பு. அமெரிக்க ஏவுகணை குறித்தவரை விழுந்திருக்கலாம் என விளக்கம். குவைத் தாக்குதல் விவகாரத்தில் ஈரான் கூறிய தகவலுக்கு அமெரிக்க ராணுவம் மறுப்பு. உள்நோக்கத்துடன் கூடிய திட்டமிட்ட தாக்குதலை ஈரான் நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு.